கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 40ஆக உயர்ந்திருக்கிறது. 10 குழந்தைகள், 13 ஆண்கள், 17 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது உயிரிழந்தவர்களுடைய உடல்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தி அவருடைய உறவினர்களுக்கு, குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி வரக்கூடிய காட்சிகளை தந்தி தொலைக்காட்சி நேரலையில் நம்ம பார்த்து வருகிறோம். தற்போது கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு சென்ற திருமணம் நிச்சயமான ஜோடி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூரைச் சேர்ந்த ஆகாஷ், குப்பிடமங்கலத்தைச் சேர்ந்த கோகில ஸ்ரீக்கு நிச்சயம் முடிந்து அடுத்த மாதம் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் இருவரும் விஜயை பார்க்க சென்ற போது நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். மாலையில் கூட்டத்திலிருந்து போது செல்ஃபி எடுத்து அனுப்பிய நிலையில் இருவரும் உயிரிழந்ததால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். இப்படி சொன்ன கேட்காம போயிட்டாங்கப்பா. நாங்கள் தலையால அடிச்சுட்டு போவேன். நான் கேட்கலப்பா. கெஞ்சனா போவாதீங்கன்னு கேட்க செத்த நேரத்தில் 6:30 மணிக்கெல்லாம் என்ன பேசுனாங்கப்பா. எல்லாருக்கும் வந்துடுறோம். நாங்கள் திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா போனோமா கிடக்குது. என் மாப்பிள்ளையும் போயிட்டாருப்பா. அடுத்த மாதம் கல்யாணம். 2 பேருமே போயிட்டாங்க. 2 பேருமே செத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம்ப்பா. போயிட்டாங்கப்பா. இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? இப்படி போயிட்டாங்களே. 2 பேத்துக்கு அடுத்த மாசம் ஒரே குடும்பத்துல 2 பேத்துக்கு அடுத்த மாசம் கல்யாணம் போயிட்டாங்க. கோகுலஸ்ரீ ஆகாஷ்பா. கோகுலஸ்ரீ ஆகாஷ் 2 பேரும் கல்யாணம். 2 பேத்துக்குமே 24 வயசு தான்ப்பா ஆகுது. 5 மாசம் கல்யாணம். அவங்க கரூர் மாப்பிள்ள, நான் உப்படமங்கலம் தம்பி. எங்கிட்ட 2 மணிக்கெல்லாம் பேசிட்டு தான்ப்பா போனாங்க. நாங்கள் ஓரமாக கரூருங்கிறனால போனாங்க. மழை நானும் விட்டுருக்க மாட்டேன். தெரிஞ்சவங்க வீட்டில் மாடியில் நிற்கிறேன்னு சொன்னாங்க. இறங்கி வர்றப்போ தான்ப்பா என் பிள்ளைய கொண்டுட்டானுங்க. 2த்தையுமே கொண்டுட்டாங்க. மிதிச்சே கொண்டுட்டாங்க. ஐயோ இல்லையா என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. நானும் கூட தப்பா இருந்தேன். ரிட்டர்ன் வர்றப்ப தாப்பா செத்துட்டாங்க 2 பேரும். 6:30 மணிக்கு பேசணும். எவ்வளவு செல்ஃபி எடுத்த போட்டோ இருக்குது. பேசுறேன் 6:30 மணிக்கு நான் கும்பலா இருக்கு வந்துருங்க, நாங்க பத்திரமா தான் நிக்கிறோம், வந்துருவோம் அப்படின்னாங்க. செய்தி பார்த்துட்டு தான் நானே போனேன். அடுத்த மாசம் கல்யாணம். போயிட்டாங்க 2 பேருமே போயிட்டாங்க. என் பையன் தப்பிச்சுக்கிட்டியா. 3 பேரும் தான் போனாங்க. பையன் தப்பிச்சுக்கிட்டியா. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. 3 பேரும் தான் போனாங்க. என் பையன் 3 பேரும் தான் போனாங்க. ஆஸ்பத்திரியில இருந்துட்டு போனவங்க என் பையனை மட்டும் விட்டுட்டு நீங்க போ மச்சான், நாங்க பின்னாடி வந்துடுறோம். நாங்க திருப்பி வரவே இல்லை. கொன்னுட்டானுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.